சூதாட்டத்தினுடைய தீமைகளை பத்தி இந்தியர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது எதுவும் இல்லை. நம்முடைய தேசத்தினுடைய மகத்தான காவியமான மகாபாரதமே சூதை அடிப்படையாக கொண்டதுதான். சூதினால் நொந்து போன நல சரித்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல சூதாட்டத்துக்கு கடுமையான வரிகளை விதித்து அதை கட்டுப்படுத்தும் வழிவகைகளை ஆராய்கிறது. நான் உங்கள் தீபா பிரதீப், யான் தமிழ் சேனலுக்காக உங்களோட அன்னை தமிழில் உரையாடுவதில் மகிழ்கிறேன். எங்களுடைய யான் அறக்கட்டளை கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், முதியோர் நலம், ஆன்மீகம் அப்படின்னு நிறைய சமூக நலப்பணிகளை செஞ்சுட்டு வருது. சூதாட்டத்தை எந்த மதமும் எந்த பண்பாடும் ஆதரிக்கல. ஒரு வெற்றியை கொடுத்துட்டு பல நூறு தோல்விகளை கொடுப்பதுதான் சூதாட்டம். வெற்றின்றது உங்களுக்கும் கிடையாது, உங்களை எதிர்த்து விளையாடுறவருக்கும் கிடையாது. யார் அதை நடத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆதாயம் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்காம சூதாடுறவங்க எதையெல்லாம் இழப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் பட்டியலிடுகிறார். உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயங்கொளின். உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயாங்கொளின். ஒருத்தருடைய மானத்தை காக்கிறது ஆடைகள். சூது அப்படிங்கிறது ஒருத்தர் உடுத்தும் ஆடைகளை கூட இழக்க செய்து மானம் இழக்க செஞ்சிடும். ஒருத்தருடைய மரியாதையை காப்பது செல்வம். எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் சூதாடும் பழக்கம் இருந்தா பொன், பொருள், ஆபரணம் எல்லாத்தையும் இழந்து கடனாளியா, உறவுகளை, நண்பர்களையும் இழந்து ஒரு மரியாதையற்ற நபராகி விடுவார். நாம உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை தேவை உணவு. சூதாடுற ஒருத்தன் சாப்பிட கூட உணவில்லாத அளவுக்கு வீட்டுல இருக்கும் தானியங்களையும் விளை நிலங்களையும், ஏன் விதை நெல்லையும் கூட வித்து சூதாடிட்டு ஒரு பரதேசிய போல பட்டினி கிடக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒளியாக விளங்கக்கூடிய அறிவு, புகழ், நன்மதிப்பு, இப்படி எல்லாத்தையும் இழப்பான். கடைசியா ஒருத்தருடைய வாழ்விற்கு இறுதி வரை கை விளக்காகவும் கலங்கரை விளக்காகவும் நம்ம கூட வரக்கூடிய கல்வியையும் இழப்பான். எவ்வளவு படிச்சிருந்தாலும் திறமை இருந்தாலும் சூது அறிவை மழுங்கடிக்கும் ஆற்றல் கொண்டது. உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி ஆகிய ஐந்தையும் சூதாடுகிறவன் இழப்பான் அப்படிங்கிறாரு வள்ளுவர். இத்தனையும் இழந்த பின்னர் உயிர் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு நினைப்பவர்கள் தான் அவங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டு தன்னையும் தனக்கு பிரியமானவர்களையும் தவிக்க விட்டு செல்கிறார்கள். இந்த இடத்துல அறநெறி பாடல் ஒண்ணு நினைவுக்கு வருது. ஓதலும் ஓதி உணர்தலும் சான்றோரால் மேதை எனப்படும் மேன்மையும் சூது பொறுமென்னும் சொல்லினால் புல்லப்படுமேல் இருளாம் ஒருங்கே இவை. எவ்வளோ பெரிய ஜீனியஸா இருந்தாலும், என்னதான் திறமை இருந்தாலும் சூதாடுற பழக்கம் இருந்தா வாழ்க்கையே இருளாகி போயிடும். சீட்டாட்டமோ, பந்தயம் கட்டுறதோ, ஆன்லைன் ரம்மியோ, கிரிக்கெட் சூதாட்டமோ, வேற எந்த ஆன்லைன் சூது விளையாட்டோ அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கிற ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. நண்பர்களே, நீங்க எவ்வளோ எடுத்து சொல்லியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க உறவினர்களோ நண்பர்களோ யாராவது ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஆன்லைன் செயலிகளுக்கு அடிமையாகி அவங்களோட மொத்த சம்பாத்தியத்தையும் நிம்மதியையும் இழந்து தவிக்கிறாங்க. நமது மூத்தோர்களின், நமது பெருமரபின் எச்சரிக்கை அவங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி ஆகியிருக்க மாட்டாங்க இல்லையா? மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.